இப்போ சிசேரியன் செக்ஷன் சேஃபா எங்கள் மதருக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இண்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும். இப்போ அம்மாவுக்கு திடீர்னு ப்ளீடிங் இருக்குது, இல்லை வந்து நஞ்சு கொடி கீழே இருக்குது, அது மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பிளட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர் வந்து பண்ணக்கூடிய அட்வைஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஒரு சேஃபான மதர்ஹுட் நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ்ல இப்போ பனிக்கூட நீருக்குள்ள வந்து கலர் மாறலாம். பேபி வந்து மெக்கோனியம் பாஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் சில சிச்சுவேஷன்ஸ் வேர் டாக்டர் வில் சஜெஸ்ட் யூ அண்ட் எமர்ஜென்சி, அதாவது இம்மீடியட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தோட்டே உடனே தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த கரெக்டான ரெகுலர் ஆன்டினேட்டல் செக்கப்ஸ் பண்ணுறது மூலியமாகவும், கரெக்டான ஸ்கேன்ஸ் நம்ம பண்ண முடியுதுனாலும் சில விஷயங்கள் நம்மளால முன்கூட்டியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப நஞ்சு கொடி கீழ இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அது வந்து நம்மளுக்கு ஸ்கேன்ஸ்ல முன்னாடில இருந்தே ரெகுலரா ஃபாலோ பண்ணா, டாக்டர்ஸ் உங்களுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம பிளான்டா பிளட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் பண்றபோது, நம்ம அதுக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ நம்ம கண்டிப்பா குறைக்க முடியும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ யூர் அட்வைஸ் பை யுவர் டாக்டர் ஸ்ட்ரிக்ட்லி. தேங்க் யூ.